கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரண்டை ஊறுகாய். இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த பருப்பு வகைகள் பொன்னிறம் மாறி வந்திருக்கு. இது கூட 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டு பற்கள் தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த பருப்பு பூண்டு எல்லாமே பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இது கூட 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா அதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அப்போ ஊறுகாய் நமக்கு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். சின்ன வெங்காயம் எடுத்தோம்னா இதில் வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கிறது போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துகிட்டு காரத்துக்கு 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாவை நல்லா ஒன்றும் பாதியமாக இது மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா பெரண்டையோட அந்த நார் பகுதியெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு நல்லா இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன் குட்டி குட்டியாக கட் பண்ணுறோன்னா சீக்கிரமாகவே நமக்கு வதங்கி வரும். தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நமக்கு சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரும். அதுக்காக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். இது கூடவே பெரண்டையோட இலைகளையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்றும் பண்ணாது. நான் இலைகளையுமே சேர்த்து தான் இன்றைக்கி செய்து காட்டியிருக்கேன். இப்போது இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரண்டை கூடவோ குறைவாவோ எடுத்து செய்யலாம். அதுக்கு தகுந்த மாதிரி புளியை கொஞ்சம் கம்மியோ கூடவோ சேர்த்துக்கோங்க. இந்த புளி நாங்கள் வீட்டிலேயே இடித்த புளி தான். இதில் ஓடு சீட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். அதனால் நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின புளியாக இருந்துச்சு அப்படின்னா சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த சக்கையை பிழிஞ்சு தூக்கி போட்டுட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைக்கும் போது அந்த புளி தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வதக்கி கொடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக நமக்கு வதங்கி வந்திருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துருக்கோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இது ஆறி வர கேப்பில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு அரை டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. அதுவும் ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடி பண்ணுங்கிறதில்ல, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம கம்மியான அளவுகளில் அரைக்கும் போது அது நல்லா நைஸாக அரைஞ்சி வராது. ஒன்று பாதியமாக இருந்தாலுமே பிரச்சனையெல்லாம் நல்லா தான் இருக்கும். இப்போ நமக்கு ஆறி வந்திருக்கு. அதை மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா பெரண்டை, அதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மிளகாய் பொடி சேர்க்க தேவையில்லை. இப்போ சேர்த்துட்டு நான் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிதம் கொடுத்துக்கலாம். நான் ஒரு 100 ml அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரண்டை கம்மியாக எடுத்து செய்கிற மாதிரி இருந்தால் ஆயிலோட அளவை குறைச்சிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3-4 கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கருவேப்பிலையில் ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது, நல்லா ஆயில்லையே பொரிஞ்சு வரணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பெரண்டை ஊறுகாய் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பெரண்டையை அரைக்கும் போது தண்ணி பத்தலைன்னா தாராளமாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி புளி கரைசல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இப்போ மறுபடிக்கும் 1 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெந்தயம் கடுகு, அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா இது போல்
சுருள சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம், அந்த தண்ணி வற்றி வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். இதை நான் வெளியில் வச்சு 1 வாரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். மேலே பாசிலாம் படியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும், வீணாக போகாது. தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்து வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் 1 வாரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஊறுகாய் பிரண்டை ஊறுகாய் செய்து சாதத்துக்கு தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸில் இதை மாற்றி காமிக்கிறேன். ஏன் கண்ணாடி கிளாஸில் காமிக்கிறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் கண்ணாடி கிளாஸில் போட்டு காமிக்கிறேன். நம்ம சேர்த்துருந்த ஆயில் எல்லாமே கரெக்டான அளவுகளோட, புளி காரம் எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் பிரண்டை ஊறுகாய் செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த டேஸ்ட்டு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் செய்து பாருங்கள். தேங்க்யூ.